Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் தொலைந்து போனால் என்ன செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து tgen.government.in அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. முன்னாடிலாம் வந்து உங்களுடைய மார்க் ஷீட் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இது ஈஸியான அப்ளிகேஷன் ப்ராசஸாக வந்து கவர்மெண்ட் வந்து மாற்றிருக்கு. உங்களுடைய வீட்டுக்கே வந்து கொரியர் போட்டு வைப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸ்லாம் வந்து இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் இந்த சர்வீஸ் அப்படிங்கிற டைமில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த ரீடைரக்ட் ஆகையும் இந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ராக் சர்வீஸு, டவுன்லோட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய டேட்டாவெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட், எனக்கு வந்து இது மிஸ் ஆகிட்டு அதனால் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இடம் விட்டும் இடம் மாறுறீங்க, அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் தான் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட். காப்பி ஆஃப் மார்க் ஷீட்னா வந்து டேமேஜ் ஆனதோ மிஸ் ஆனதோ அந்த காப்பி ஆஃப் மார்க் ஷீட்டை வந்து எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிளாஸ், அதாவது 10th 12th ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எக்ஸாம் ரோல் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இயர் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன இயரில் வந்து நீங்கள் 10th முடிச்சிங்க 12th முடிச்சிங்க அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து செக்ஷன், என்ன செக்ஷன், அதாவது வந்து பிப்ரவரி மாதமா மே மாதமா, இப்போ அரியர் வச்சவங்களாம் வந்து கொஞ்சம் தள்ளி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேல தான் வரும். ஓகேயா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேண்டிடேட் நேம், யார் நேமோ அவங்க நேம் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து மொபைல் நம்பர் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இது கேட்பாங்க, அது பேர் என்ன, டேட், அதாவது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த அட்ரஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிழை இல்லாமல் தெளிவாக கொடுங்க. ஏன்னா வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. இதில் வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து நீங்கள் வந்து மார்க் ஷீட் மிஸ் ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்ஐஆர் தான் அப்ளை பண்ணணும். அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் எஃப்ஐஆர். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். உங்களுடைய டிசி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஹெச்எம் சைன் பண்ணி க்ரீன் இங்கில் சைன் பண்ண ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு இந்த கொடுத்துருக்கிற கேப்சாவை அப்ளை பண்ணிவிட்டு 505, அதாவது 505 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் வித் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ்குள்ளே போய்டும். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு ட்ராக் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெறும் சர்டிஃபிகேட்டை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட், அதாவது வந்து நான் மார்க் ஷீட்டோடைய காப்பி மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய எஸ்எஸ்எல்சியா, அதுக்கப்புறம் வந்து ஹையர் செகண்டரின்னு கொடுத்துட்டு ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து அப்பியரன்ஸ் இயரு, செக்ஷனு, கேண்டிடேட் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு இதுக்கு வந்து 305 ரூபா மட்டும் பே பண்ணி ப்ரொசீட் வித் பேனம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு வந்து வீட்டுக்கேவும் கொரியர் போட்டு விட்டுருவாங்க. 505 ரூபா தான் மேக்ஸிமம் செலவு. ஸோ இது வந்து ஈஸியாக வைக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.